ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் எப்போ தான் வரும்? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துருன்னு சொல்லிட்டு. உடனே ஜூன் மந்தோட செகண்ட் வீக் எதனா போயிடுச்சு, தேர்ட் வீக்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட் போஸ்டர் வராமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் ஜெயிலர் 2 படத்தோட டீம் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான் மூவி டீம் ஒரு ரீஷூட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோமே. ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கேமியோ ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் அந்த கேமியோ ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷாருக் கான் அவர்கள் தான் கூப்பிட்டாங்க. பட் ஆனால் ஷாருக் கான் அவர்கள் வந்து வர முடியல, அவரால் டேட் கொடுக்க முடியல. அவர் வந்து கிங் படத்தில் நடிச்சிட்டு இருக்கனால அவரால் வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால அவர் வந்து வரல இந்த ஒரு படத்தில். அண்ட் அடுத்தது வேற யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ பவன் கல்யாண் அவர்கள் வந்து வர முடியாது, இந்த கேரக்டர் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறமா பாலையா அவர்களை கூப்பிட்டாங்க, அவரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த கேமியோ ரோலே தூக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா, இல்ல அந்த கேமியோ ரோல் தூக்கல, அந்த கேமியோ ரோல் இருக்கு, அதை வந்து இப்போ வந்து ஷூட் பண்ண போறாங்க. அதுவும் யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனை வச்சு பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரித்திக் ரோஷன் அவர்கள் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஸோ படத்துக்கான ஷூட்டிங் வந்து போறாங்க. இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து இந்த ஒரு கேமியோ ரோலையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரித்திக் ரோஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது கூட சேர்த்து வார் 2 படத்தை ரிலீஸ் பண்ணாது தெரியுமா? ஸோ இவர் தான். ஸோ இவர் வந்து சின்ன வயசா இருக்கும் போது நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போதான் சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ இவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் வரப்போறாரு. ஸோ ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்க போறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துல ஏகப்பட்ட கேமியோ இருக்கு. நம்ம சிவராஜ்குமார் இருக்காரு, அதுக்கப்புறமா மோகன்லால் இருக்காரு, அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப மறுபடியும் இவர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வராரு. ஸோ எத்தனை பேர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாப்போம் நம்ம நெல்சன் அவர்கள் என்ன மாதிரி குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்ச் ஒர்க் ஷூட் அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஒரு கேமியோ ரோல் ஷூட். ஸோ இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இது வந்து அந்த ஜூன் மந்த்துக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூன் மந்த்துக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜூலை மந்த்ல இருந்து அஃபீஷியல் அப்டேட் எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ பேட்ச் ஒர்க் எடுக்க கண்டிப்பா ஒரு 15 நாள் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கேமியோ ரோலுக்கு ஒரு 15 நாள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்த் முடிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூலை மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் டேட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செப்டம்பர்ல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதுவும் டவுட் போல இருக்கு. ஸோ தீபாவளிக்கு தான் வர மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் டிலே ஆகிறதுக்கான ஒரே காரணம் இந்த படம் பார்ட் 2. ஸோ இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல இருக்காங்க. ஸோ அதனால பொறுமையா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பொறுமையா எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது போஸ்டர் கீஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் என்ன பண்றாங்கன்றத மூவி டீம் பார்ப்போம். பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படத்துடைய பேட்ச் ஒர்க் சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அவர்களுடைய கேமியோ ரோல் ஷூட் பண்ண போறதா சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாவே ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்டேட்ன்றதை நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட பிரிண்டர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.